Hi students, நம்ம exercise 3.2ல exam போலாமா? The perimeter of a certain sector of circle is equal to the length of arc of semicircle having the same radius. அதாவது perimeter of the sector எதுக்கு ஈக்குவல் ஆகுது? arc of length of semicircle-க்கு ஈக்குவல் ஆகுது. சரிங்களா? Express the angle of the sector in degrees, minutes, seconds of மார்க்ஸ்னு சொல்லுவோம். இப்பதான் ஒரு செக்டர் எடுத்துக்கு. ஓகேங்களா? இப்போ அவங்க என்ன சொல்லலாம், இந்த ஆங்கிள் நம்ம கண்டுபிடிக்கணும். இது ஆக்சுவல் ரேடியஸ் தானே, இதுவும் ரேடியஸ். இது வந்து ஆர்க் லென்த் என்ன சொல்லுவோம், எஸ் ஈக்குவல் டு ஆர் தீட்டா சொல்லுவோமா, எஸ் சரிங்களா, ஈக்குவல் டு ஆர் தீட்டா. அதனால இப்போ பாருங்க, பெரிமீட்டர் ஆஃப் செர்டைன் சர்க்கிள் இஸ் ஈக்குவல் டு தி லென்த் ஆஃப் ஆர்க் ஆஃப் செமி சர்க்கிள். செமி சர்க்கிள் ஃபுல் சர்க்கிள் லென்த் என்னது, சர்க்கம்ஃபரன்ஸ் தான், அது 2πr. செமி சர்க்கிள் அர்த்தம் πr. சரிங்களா? இப்போ என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து இந்த ரேடியஸ் நான் ஆர் தரணும், அது ஃபர்ஸ்ட் எழுதலாம். let r be the radius எடுத்துக்கலாம். இப்போ டேரக்டா கிவன் போயிடலாம். சரிங்களா? அவன் என்ன சொல்றான், பெரிமீட்டர் ஆஃப் இந்த செக்டரா, அப்போ பெரிமீட்டர் அர்த்தம் ஃபுல் எல்லா சைடும் ஆட் பண்ணுவீங்களா இல்லையா? அப்போ இந்த சைடு ஆரா, இது ஆர் தீட்டா, இது ஆர், மூணு ஆட் பண்ணலாமா, ஆர் பிளஸ் ஆர் தீட்டா. இப்படி எவ்வளவா, செமி சர்க்கிள் நமக்கு இந்த ஆர்க் லென்த் அப்படின்னு அர்த்தம் πr. ஏன்னா ஃபுல் சர்க்கிள் சர்க்கம்ஸ்னா 2πr, அதை பாதினா இந்த πr. ஓகேங்களா? இப்போ 2r பிளஸ் ஆர் தீட்டா ஈக்குவல் டு πr வந்துருச்சு. இப்போ ஆர் காமன் தானே ஆகும், 2 பிளஸ் தீட்டா ஈக்குவல் டு πrமா, ஆர் கேன்சலா. அப்போ தீட்டா என்ன வந்துடும், π மைனஸ் 2. இப்போ இந்த தீட்டா எப்படி இருக்கு, ரேடியன்ல இருக்கு. நம்ம என்ன பண்ணுவோம், அதை டிகிரியை கனெக்ட் பண்ணலாமா? அப்போ இதை என்ன பண்ணுவீங்க, 5 மைனஸ் 2, இது ரேடியன்ல இருக்கு. டிகிரி மாதிரி என்ன பண்ணுவோம், 180/πr மல்டி பண்ணிங்க, அப்போ டிகிரியா மாட்டோம் உங்களுக்கு. ஓகேவா? இப்போ நமக்கு என்ன பண்ணலாம், பை வேல்யூ வந்து 22/7, அது அப்ளை பண்ணலாமா, 22/7 மைனஸ் 2 இன்ட்டு 180/22/7 அங்கே மேலே கொண்டு போயிடுறேன். இது எல்சிஎம் எடுக்கலாமா, நமக்கு 7, 22 மைனஸ் வரும் 14 இன்ட்டு 180/22 இன்ட்டு 7 அடிச்சிடலாமா. இங்கே விட நமக்கு கேன்சல்மா 11 வரும். இதை நம்ம அடிச்சா வரும் நமக்கு 2 டைம்லாம் 90 வந்துருமா. இது சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு வந்து 8 வருமா. இப்போ 8 இன்ட்டு 90/11, அப்போ மல்டி பண்ணால் நமக்கு வரும் 720 வந்துருமா. 720/11 டிகிரியில் இருக்குது. ஓகேங்களா? இப்போ நமக்கு என்ன பண்ணாது, டிகிரி மினிட்ஸ் செகண்ட்ஸை மாற்றணும். ரொம்ப சிம்பிள் தான், பாருங்க. ஃபர்ஸ்ட் டிகிரி எடுத்துங்க, 11 டிவைட் பண்ணுறேன். எத்தனை டைம் போவோம், 6 டைம் போகுமா, 66 ரிமைனிங் 6 0. இப்போ எத்தனை டைம் போவோம், 5 டைம் போகுமா, அப்போ 55 ரிமைனிங் 5வா. நல்லா அப்போ பார்த்துங்க, இப்போ 65 டிகிரி வந்துடுச்சு. சரிங்களா? இப்போ இந்த 5 டிகிரி வந்து எக்ஸ் வந்து அந்த 5 அது 11 டிவைட் ஆகுது இல்லையா. அப்போ இதை என்ன பண்ணுங்க, டிகிரி என்ன பண்ணுங்க, இப்போ மினிட்ஸாக மாற்றுங்க. என்ன பண்ணும், 6 மல்டி பண்ணும். அப்புறம் நமக்கு 300 மினிட்ஸ் ஆகிடும். இப்போ இந்த 300 மினிட்ஸ் என்ன பண்ணுங்க, 11 டிவைட் பண்ணுங்க. 2 11s 22வா, ரிமைனிங் 8 0வா, 7 வரும், 77 ரிமைனிங் 3. இப்போ இந்த ரிமைனிங் வந்து இப்போ பார்த்து நம்மளுக்கு 3 மினிட்ஸ் இருக்கு. அப்போ இந்த போடணும் 27 மினிட்ஸ் போட்டாச்சா. இப்போ 3 மினிட்ஸ் என்ன நெக்ஸ்ட் செகண்ட்ஸாக மாற்றுங்க. இப்போ 3 மினிட்ஸ் இன்ட்டு 60 போட்டீங்கன்னா வரும் 180 செகண்ட்ஸ் ஆயிடும். இந்த 180 செகண்ட்ஸ் என்ன பண்ணுங்க, 11 டிவைட் பண்ணுங்க. 1 11 7 0 6 சரிங்களா, இப்போதான் 66. ஓகே, அப்போ 16 அது செகண்ட்ஸ் ஆகுதான். ஓகேவா? இப்போ 65 டிகிரி 27 மினிட்ஸ் 16 செகண்ட்ஸ் மாறும். அவ்வளோ.